வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சிவகலம்னு சொல்லக்கூடிய சுத்த வெளியில மனம் செலுத்தி எப்படி தவம் செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு பேரியக்க மண்டலம்னாலோ இல்ல சூரியன் சந்திரன்னாலோ நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். பட் சுத்த வெளி அப்படிங்கறத இமேஜின் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு கஷ்டம் இருக்கு. இது ரொம்ப ஈஸியா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே கோள வடிவத்துல தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கேலக்சிஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமா சேர்ந்தும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோள வடிவத்துல தான் இருக்கும். எல்லா கேலக்சிஸும் மொத்தமா சேர்ந்து ஒரு கோள வடிவத்துல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை சுத்தி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சுத்த வெளி இறுக்கி அமைக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கும்மிருட்டான பகுதி இந்த ஒட்டுமொத்த கேலக்சிஸையும் சுத்தி இறுக்கி அமைக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம சுத்தி இறுக்கி அமைக்கிட்டு இருக்க அந்த சுத்த வெளியில தான் மனம் செலுத்தி தவம் பண்ண போறோம். அப்ப எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுத்த வெளியில இருந்து இந்த ஒட்டுமொத்த பேரியக்க மண்டலம்னு சொல்லக்கூடிய அத்தனை நட்சத்திர தொகுதிகளையும் பாக்குறப்ப அதுவும் ஒரு கோள வடிவ பந்து மாதிரிதான் இருக்கும். ஸோ அதை சுத்தி இருக்கக்கூடிய சுத்த வெளியில மனம் செலுத்தி நம்ம தவம் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். கண்ணை மூடிக்கோங்க. இருட்டா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இனிஷியலா ரொம்ப கஷ்டம்தான். மனம் அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படணும். ஏன்னா எதையுமே நினைக்காம இருக்கிறது தான் சுத்த வெளி தவம். ஆல்மோஸ்ட் மனம் 0 to 1 அலைச்சலுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால சுத்த வெளியில நீடிச்சு தவம் செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தவத்தை கலைக்கிறதுக்காக பாரு ரொம்ப நேரமா உனக்கு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லும். அதுவே ஒரு எண்ணம் தான். ஸோ சுதாரிச்சுக்கோங்க. மனம் சொல்றதை நம்பாதீங்க. இன்னும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுன்னா மனம் உங்களை பயமுத்த பார்க்கும். ஏன்னா இருட்டு அப்படின்னாலே பயம் அப்படிங்கிறது நம்ம மனசுல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிட்டதுனால ஸோ இப்போ உங்க மனம் உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணும். மனம் சொல்றது எதையுமே நம்பாம நீங்க அமைதியா உட்காந்துருங்க. அருட்காப்பு போடுங்க. சுத்த வெளிய காதல் செய்யுங்க. அந்த காதலே உங்களை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுன்னா சுத்த வெளியில உங்களை ரொம்ப நேரம் நிற்க வைக்கும். ஏன்னா சுத்த வெளியில நீங்க தொடர்ந்து மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் ஒரு பூரணமான ஒரு அமைதி நிலைக்குள்ள வரும். ரொம்ப அமைதியான மனநிலைக்கு அந்த மெடிடேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபீல் ஆகும். எந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலும் அந்த தவம் முடிச்ச உடனே உங்க மனம் ஒரு மிகுந்த அமைதியான நிலைக்குள்ள இருக்கும். ஸோ சுத்த வெளியில மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். வெறும் இருட்டான பகுதி, அங்க எந்த சத்தமும் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை, ஒரு அமைதியான பகுதி. ஸோ அமைதியா காமா அந்த இடத்துல நீங்க வெயிட் பண்றீங்க. யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ற மாதிரி. எந்த விதமான அதிசயமும் நிகழாது. பேரியக்க மண்டலத்துல கூட நட்சத்திரங்கள் இருக்கும், வைப்ரேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா சுத்த வெளியில எதுவுமே இருக்காது. அங்க வெறும் காத்திருப்பு மட்டும்தான். என்ன காத்திருப்பு? இறை தரிசனத்துக்காக காத்திருப்பு மட்டும்தான் சுத்த வெளியில நிகழும். ஸோ சுத்த வெளியில இருக்கும்போது ஒரு இருட்டான அறையில காத்திருக்கிற மாதிரி, அறை கூட கிடையாது, அது பெரிய இடம் இல்லையா? ஸோ ஒரு இருட்டான பகுதியில காத்திருக்கிற உணர்வோட காத்திருங்க. கண்டிப்பா இறைநிலை உங்க வாழ்க்கையிலயும் அற்புதங்களை நிகழ்த்தும். வாழ்க வளமுடன். நன்றி. சந்திப்போம்.